நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. சரி, 3 நாள் ஒரு உச்சகட்ட தேர்தல் காலகட்டத்தில் தொகுதியில் வேலை பார்க்க வேண்டிய எம்பியை எதுக்கு டெல்லி கொண்டு வரணும்? நீங்கள் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நீங்கள் நிறைவேற்றிடுவீங்க. சரி, எவ்வளவு ஒரு ட்ரிக்கியாக, ஒரு கன்னிங்காக, ஒரு ஏமாத்துத்தனமாக இவங்க ப்ளே பண்ணுறாங்கன்னு பாருங்கள். லோக்சபா எம்பி எண்ணிக்கையே கூட்ட போகிறீங்க, ரைட்டு. அப்போ எம்எல்ஏ எண்ணிக்கை ஆட்டோமேட்டிக்காக கூடணும். எம்எல்ஏ எண்ணிக்கை கூடனா ராஜ்யசபா எம்பி எண்ணிக்கை கூடணும். ஏன்னா இது பிரசிடென்ட் எலெக்ஷன்லையும் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்லையும் பிரதிபலிக்கும்ல. லோக்சபா எம்பிக்களும் ராஜ்யசபா எம்பிக்களும் ஓட்டி போட்டு வைஸ் பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ இவ்வளவு பெரிய குழப்பங்கள் இதில் இருக்கும்போது அமித்ஷாவும் மோடியும் தான் பெரிய விற்பனர்கள். அவங்க எல்லாமே படித்து தேர்ந்தவங்க, எல்லாத்துலேயுமே அவங்க பிஹெச்டி வாங்கியிருக்காங்க. அவங்க சொன்னால் எல்லாமே சரியாக இருக்கும். இது என்ன மாதிரியான மனப்பான்மை? ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் என்னங்க வித்தியாசம்? ஸ்டாலின் டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுங்கிற நேரேட்டிவ் செட் பண்ணி ரொம்ப மோசமாக தான் ஓடுது தமிழ்நாட்டில். எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் பிஜேபி மேலே தான் குறை சொல்கிறீங்க. மத்திய அரசாங்கத்தோட இணக்கமாக இருந்தால் தானே உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். எதுக்கு டெல்லியவே எப்போதும் சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்னு என்னெல்லாம் நேரேட்டிவ் சொன்னாங்களோ அதெல்லாம் இப்போ உண்மைன்னு ஆயிடுச்சா இல்லையா? இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் இஷ்யூவில் தான் இனி தேர்தலோட போக்கு மாறுது. ரெட்ரோலுக்ஸ் நிஜங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். தேர்தல் களம் ரொம்ப சூடு பிடிச்சிருச்சு அப்படின்றத பார்க்குறோம். கடைசி 2-3 ஒரு 4-5 நாட்கள் தான் இருக்குன்ற வேலையில் நம்ம பேசும்போது, அதற்கு முன்னாடி இந்த தேர்தல் களத்துக்கு முன்னாடி தொகுதி மறுவரையறை அப்படின்றது இன்றைக்கி நாடாளுமன்றம் கூடுது. அது நிறைவேற்ற போகிறாங்கன்ற ஒரு பேச்சுக்கள் ஒரு பக்கம் அடிபட்டு இருக்கு. இந்த பக்கம் கருப்பு கொடி ஏந்தி திமுகவினர் போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதை தொடங்கி வச்சிருக்காரு நாமக்கல் அப்படின்றத. முதல்ல இது எப்படி பார்க்குறீங்க? இந்த தொகுதி மறுவரையறை கரெக்டாக இந்த தேர்தலுக்கு மிக நெருக்கமான காலகட்டத்தில் நடக்குதுன்றத எப்படி பார்க்குறீங்க? காலையில் முதலமைச்சர் அவர்கள் கருப்பு கொடி ஏற்றி அந்த நகலை கொளுத்திய உடனேயே சன் நியூஸ் என்னிடம் தொலைபேசி பெட்டி கேட்டார்கள். நான் ரொம்ப விளக்கமாக சொன்னேன். இல்லை, நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னாங்க, லோக்சபா தொகுதி எண்ணிக்கையை உயர்த்துவது, அதன் மூலமாக மகளிர் இடஒதுக்கீடு 1/3 கொடுப்பது, இது அவங்க சொல்கிற பாயிண்ட். இதில் என்ன கேள்வி இயல்பாக வருதுன்னா, அப்படின்னா ராஜ்யசபா எண்ணிக்கையை என்ன பண்ணுவீங்கிற கேள்வி இயல்பாக வருது. அப்போ அதையும் நீங்கள் உயர்த்தணும். உயர்த்தலைன்னா லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கு இடையில் பெரிய வித்தியாசம் வந்துடும். நாளைக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் ஜனநாயக விரோதமாக பிஜேபி நிறைவேற்றணும்னு நினச்சா ரொம்ப சிம்பிளாக 2 அவைகளோட கூட்டத்தை கூட்டினாலே போதும், பெரிய மெஜாரிட்டி கிடைச்சி போயிடும். இது ஒரு பெரிய ஃப்ளா இதில். அடுத்தது எம்எல்ஏ எண்ணிக்கையை நீங்கள் பற்றி நீங்கள் மூச்சே விடாமல் இதில் கொண்டு வரீங்க. அதை டீலிமிட்டேஷன் கொண்டு போகிறீங்க. நம்ம எலக்டோரல் மேப் ஆஃப் இந்தியா, எம்பி தொகுதிகளை வச்சு தான் எலக்டோரல் மேப் ஆஃப் இந்தியா. எம்பி தொகுதிகளில் எம்எல்ஏ தொகுதி வருது. இப்போ நம்ம மாநிலத்தில் 6, சில மாநிலத்தில் 7, 8 இருக்கு. அப்போ எம்பி தொகுதி ஏறுனா எம்எல்ஏ தொகுதி ஏறணும். அதை டிசைட் பண்ண வேண்டியது கமிட்டின்றீங்க. கமிட்டி டோட்டலாகவே அது பிஜேபி ஆதரவு கமிட்டியாக பார்த்தாலே தெரியுது. அவங்க வச்சிருக்க காம்போசிஷனை பார்த்தாலே. கமிட்டி முடிவை எதிர்த்து கோர்ட்டுக்கு போக முடியுமானா முடியாது அப்படின்னு சொல்லி சட்டத்தில் சொல்றீங்க. இது ரொம்ப ஜனநாயக விரோதமானது. அடுத்த ஒரு பிரச்சனை இதில் என்ன வரும் அப்படின்னா, டீலிமிட்டேஷன் பண்ணித்தான் நீங்கள் எந்த விதமான ரிசர்வேஷனும் பண்ண முடியும். இப்போ உதாரணமாக பட்டியலினத்தவர்களுக்கு ரிசர்வேஷன்னா, ஒரு டீலிமிட்டேஷனுக்கு பிறகு தொகுதியில் பட்டியலினத்தவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற தொகுதியை பட்டியலினத்தவருக்கான ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூன்சியாக நம்ம மாற்றுறோம். அப்படி தானே பெண்களுக்கும் மாற்றணும். ஆனால் அந்த சென்சஸ் எதுன்னா 2011 சென்சஸ்ன்னு சொல்கிறீங்க. நமக்கு இந்த ஒரு வருஷத்தில் சென்சஸ், அடுத்த சென்சஸ் முடிய போகுதுங்க 2027. ஆமாம். அப்போ எதுக்கு 15 வருஷம் பழமையான சென்சஸ் அடிப்படையில் நீங்கள் டீலிமிட்டேஷன் பண்ணணும்? ஒரு வருஷம் வெயிட் பண்ணால் போதுமே. 2029 தேர்தலுக்குள்ளேயே கொண்டு வந்துடலாமே. அப்போ இதில் இருக்கிற நோக்கங்கள் ரொம்ப சந்தேகத்துக்கிடமானதாக மாறுது. அப்போ எதுவாக இருந்தாலும் ப்ரோரேட்டா, ப்ரொபோர்ஷனல் 2 சிஸ்டம் தாங்க. ப்ரோரேட்டானா என்ன அப்படின்னா, ஒரு வீடு வாடகைக்கு போகிறீங்க,
15 நாள் இருக்கீங்க அந்த வீட்டில். வாடகை மாதம் 1000 ரூபா. 15 நாளைக்கு 500 ரூபா கொடுக்குறீங்க ப்ரோரேட்டா. ம் ப்ரொபோர்ஷனேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏதாவது ஒன்றின் அடிப்படையில், அதாவது ஜனத்தொகை அடிப்படையில் சில முடிவுகள், பாப்புலேஷன் பேசிஸ். இதில் வந்துங்க அமித்ஷா வந்து ப்ரோரேட்டான்றாரு, மற்றவங்க வந்து ப்ரொபோர்ஷனேட்ன்றாங்க. குழப்பம் இருக்கு. ஓகே பாப்புலேஷன் அடிப்படையில் நீங்கள் கூட்டப்பட்ட எம்பி தொகுதிகளை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண போறீங்களா, இல்லை பெர்சன்டேஜ் அடிப்படையா? அதாவது நம்ம வந்து 40 தொகுதி பாண்டிச்சேரி நம்மளும் சேர்த்து 40 தொகுதி வச்சுருக்கோம். 80 தொகுதி யூபிக்கு 120 ஆக்குனீங்கன்னா நமக்கு 60 மாறணும். ம் இது ஒரு சிஸ்டம். ஓகே அப்படின்னா டோட்டலாகவே நம்மளுடைய மேப்பே மாறிடும். என்னன்னா நம்ம எப்போதுமே நம்ம மேப்பை எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா பாப்புலேஷன் அடிப்படையில் தான் வச்சுருக்கிறோம். அதிகமான ஜனத்தொகை, அதிகமான பிரதிநிதித்துவம். ஓகே ஏன்னா ஒரு எம்பி தொகுதிக்கு இவ்வளோ பேர் இருக்கணுங்கிறது பாயிண்ட்டு. ம் இப்போ அதுலேயே பெரிய வித்தியாசங்கள் வருங்க. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற எம்பி தொகுதிக்கு ஒரு எம்பி தொகுதியில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தமிழ்நாட்டில் அது வேற மாதிரி இருக்கும், கேரளாவில் வேற மாதிரி இருக்கும். ம் அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கலந்து பேசி செய்ய வேண்டிய ஒரு மேஜர் எக்ஸசைஸ். ஏன்னா அடுத்த 100 வருஷத்துக்கு இது நிற்கும். ஓகே சரி, பாப்புலேஷன் அடிப்படையில் அப்படின்னா 71 சென்சஸில் தாங்க நம்ம இப்போ இருக்கிற இந்த பெர்சன்ட் நம்பரை கொண்டு வந்தோம். 71 சென்சஸுக்கும் நீங்கள் சொல்கிற 2011 சென்சஸுக்கும் இடையிலேயே 40 வருஷம் வித்தியாசம் இருக்குது. ஓகே 2011க்கும் 2026க்கு இடையில 15 வருஷம் வித்தியாசம் இருக்குது. அப்போ பாப்புலேஷன் அடிப்படையில்னா 2071 இருந்த பாப்புலேஷனுக்கு 543 550ன்னு ஒரு குத்து மதிப்பாக வச்சுங்க. 550. இப்போ 2027 நீங்க பாப்புலேஷன் அநேகமாக நம்ம 140 கோடியா வந்துருவோம்னு நினைக்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகம். அப்படின்னா 1500 வரணும் எம்பிகளின் எண்ணிக்கை. அப்பதான் நீங்க இதை பிரிக்கும் போது பாப்புலேஷன் அடிப்படையில் பிரிக்கும் போது சரியா வரும். பாப்புலேஷன் அடிப்படையில் பிரிக்கல, பெர்சன்டேஜ் அடிப்படைங்க எல்லாருக்கும் கூட்ட போறோம் 50%, உங்களுக்கு 50%. அண்ணாமலை தான் சொல்றாரு, நமக்கெல்லாம் ஒன்றும் குறையாதுங்க, அவங்களுக்கு 50% கூட, நமக்கு 50% கூட. அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனே டோட்டலாவே சிதைக்கிறீங்க. ஏன்னா அடிப்படையே நம்ம வந்து பாப்புலேஷன் அடிப்படையில் தான் நம்ம எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்றோம். ஓகே. அப்போ இவ்வளவு பெரிய குழப்பங்கள் இதுல இருக்கு. 2023 சட்டம் கொண்டு வந்தாச்சு. நாரி வந்தனா அபியோஜன் யோஜனான்னு வருங்க. 2023 கொண்டு வந்தாச்சு. கொண்டு வரும்போதே வந்து இந்த அப்ஜெக்ஷன்லாம் சொல்லும்போது இல்லை சட்டம் தான், நம்ம வந்து சென்சஸ் எல்லாம் முடிஞ்சு 2029 டிசைட் பண்ணி அதுக்கு அடுத்த தேர்தல் 2034 தான் இது அமலுக்கு வரும்னு தான் சொன்னாங்க. இப்போ திடீர்னு ஒரு 15 நாள் 1 மாசத்துக்குள்ள இதை கொண்டு வரீங்களே. 2 மாநிலத்துல தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. 2 மாநிலத்தோட ஜனத்தொகை இந்தியாவோட ஜனத்தொகையில கிட்டத்தட்ட 8%. அதாவது ஒரு 10% மக்கள் வந்து தேர்தலில் இருக்காங்க. இப்போ என்ன அவசரம் இதுக்கு? ஏற்கனவே பாராளுமன்ற கூட்டத்தொடர் வந்து அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது எக்ஸ்டெண்டட், இந்த இதுக்காக மட்டும் கூட்டப்படுகிற சிறப்பு கூட்டத்தொடர். அப்போ எம்பிகள் ஒவ்வொரு எம்பியும் வந்து அவங்கவுங்க எலெக்ஷன் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? தமிழ்நாட்டிலையும் சரி, வெஸ்ட் பெங்காலையும் சரி. வெஸ்ட் பெங்காலில் ரொம்ப அதிகம், ஏன்னா 2 கட்ட தேர்தல். அந்த நேரத்தில் எம்பிகளை வந்து நீங்க 3 நாளைக்கு எதுக்கு டெல்லியில முடக்க பாக்குறீங்க? 3 நாள் வந்து ஒரு உச்சகட்ட தேர்தல் காலகட்டத்தில் தொகுதியில் வேலை பார்க்க வேண்டிய எம்பியை எதுக்கு டெல்லி கொண்டு வரணும்? நீங்க உங்களுக்கு இஷ்டம் இருந்தா வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நீங்க நிறைவேற்றிடுவீங்க. சரி, எவ்வளவு ஒரு ட்ரிக்கியா, ஒரு கன்னிங்கா, ஒரு ஏமாத்துத்தனமா இவங்க பிளே பண்றாங்கன்னு பாருங்க. அப்போ எல்லா வகையிலையும் டிஸ்அட்வான்டேஜ். இப்போ நம்மகிட்ட 40 எம்பிங்க, 40 எம்பியும் வந்து ஒரு கூட்டணிக்கு, 40 எம்பியும் வந்து கிட்ட 234 தொகுதியிலையும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ 40 எம்பி நேற்று கிளம்பி போயாச்சு. அப்போ 40 எம்பி வந்து 3 நாள் கழிச்சு அவங்க இப்போ சட்டம் அது விடிய நடக்கும் கூட்டம். அதுக்கு பிறகு தான் இங்கே வரணும். இங்கே வந்த உடனேயும் அவங்க உடனே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட முடியாது. அப்போ 4 நாள் போயிடுது. சரி, இன்னைக்கு ஆரம்பிச்சா நமக்கு அடுத்த வியாழக்கிழமை இந்நேரம் வந்து தேர்தல் வந்து ஒரு 20% 30% ஓட்டு பதிவாயிருக்குங்க. செவ்வாய்க்கிழமையோட தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சிடும். இன்னைக்கு வியாழன் வெள்ளி சனி 3 நாள் கூட்டத்தொடர். ஞாயிற்றுக்கிழமை எக்ஸ்டெண்ட் ஆனாங்க அப்படின்னா திங்கக்கிழமை தாங்க அவங்க திரும்புவாங்க. செவ்வாய்க்கிழமை தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சு போயிடும்.
ஓகே. இப்ப 40 மக்கள் தலைவர்களை, எம்பிக்களை வந்து நீங்க களத்துல இருந்து தூக்குறீங்க தமிழ்நாட்டுல. ம். வெஸ்ட் பெங்கால்ல இன்னும் அதிகம். எதுக்கு இந்த அவசரம்? இதனால உடனே நீங்க என்ன சாதிக்க போறீங்க? ஒரு ஒரு 2 மாசம் கழிச்சு பண்ணுங்க. இல்ல எல்லாரையும் கூப்பிட்டு பேசுங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. அமித்ஷாவும் மோடியும் அவசரப்பட்டா எல்லாரும் அவசரப்படணுமா? இது எந்த ஒரு நியாயங்க? அமித்ஷா, மோடிங்க. அவங்க எப்ப குளிக்க சொல்றாங்களோ அப்ப குளிங்க. அவங்க எப்ப வந்து சாப்பிட சொல்றாங்களோ அப்ப சாப்பிடுங்கன்னா, இது என்ன ஜனநாயகம் இது? சரி, எப்படி நிறைவேத்துவீங்க? உங்களுக்கு எங்க இருக்கு 2/3? எல்லாரும் ஒத்துமையா இருந்து வேற வழி இல்ல. 40 எம்பியும் போறாங்க. இப்ப திமுக நேத்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எல்லா எம்பியும் கூப்பிட்டு போங்கன்னாச்சு. போயாச்சு. எல்லா எதிர்க்கட்சியும் ஒரே குரல்ல இருக்கு. 2/3 கிடைக்க வழி கிடையாது. ஃபெயிலியர் ஆகும். நல்லா தெரியும், மோடிக்கு நல்லா தெரியும். அப்ப ஏன் இத கொண்டு வர்றாரு? பார்த்தீங்களா? பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறதுனா இவங்களுக்கு இஷ்டம் இல்ல. இது சொல்றதுக்கு தான். சரி, 2024 தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி தாங்க 2023ல இந்த சட்டமே வந்துச்சு. ம். நாரி சக்தி சட்டம் 2023ல வந்துச்சு. அப்பவே வந்து எதுக்குங்க தேர்தலுக்கு முன்னாடி இவ்வளவு அவசரமா பண்ணணும்னா, அவங்க என்ன காட்ட விரும்புனாங்கன்னா, நாங்க பெண்களுக்கு வந்து 1/3 குடுக்குறோம். அத நிறைவேத்தி இருக்கிறோம். இதே தாங்க மோடி சொன்னாரு. பெரிய இந்த இந்திய வரலாற்றிலே இல்லாத புதுமையான விஷயம். இது இருக்குங்க. 2010 மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல இருந்தே இது இருக்கு. பலதரப்பட்ட விவாதங்கள் நடந்திருக்கு. பலதரப்பட்ட திருத்தங்கள் இருக்கு. மோடி வந்து நான் வந்து தாங்க எல்லாம் கொண்டு வந்தேன். இந்திய பெண்களுக்கே நான் தான் வந்து பெரிய அளவுக்கு வாளும், கேடயமும், வில்லும், அம்பும் குடுத்தேன்னு சொல்லி 2023ல சொல்லி 2024 தேர்தலுக்கு போனாரு. வெறும் 240 சீட் தான் கிடைச்சது. பழைய மெஜாரிட்டி இல்ல. இப்ப 2029 தேர்தலுக்கு முன்னாடி இத கொண்டு வரணும்னு அவர் நினைக்கிறாரு. தோக்கடிச்சா என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இவங்கெல்லாம் பெண்களுக்கு விரோதமானவர்கள்னு சொல்லுவாரு. ஆனா அந்த ட்ராப்ப தாண்டிட்டாங்க எதிர்க்கட்சிகள். நீ என்ன ஓகே. வேணாலும் சொல்லிக்கயா, நாங்க வந்து இதுக்கு ஓட்டு போட மாட்டோம்ட்டாங்க. ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுத்தாச்சு. அப்படிங்கும்போது 2/3 மெஜாரிட்டி இல்ல. பாஸ் ஆவாது. அப்போ ஃபெயில் ஆகும்போது மோடி என்ன சொல்லுவாரு? இல்ல, நான் வந்து பெண்களுக்கு அதிக அதிகாரம் அளிக்கணும்னு நான் முயற்சி பண்ணேன். இவங்க எல்லாரும் சேர்ந்து தோக்கடிச்சுட்டாங்க. அந்த காலத்துல பஞ்சாயத்து ராஜ் சட்டம், பஞ்சாயத்துகளுக்கு, அதாவது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிக அதிகாரம்னு சொல்லி ராஜீவ்காந்தி கொண்டு வந்தாரு. தோக்கடிச்சாங்க. ராஜீவ்காந்தி பார்லிமெண்ட்டை கலைச்சிட்டு உடனடியாக தேர்தலுக்கு போனாரு. அப்படி நான் தேர்தலுக்கு போறேன் அப்படி சொல்லுவாரா? ம். சொல்லணும்ல அப்படி. இவ்வளவு தூரம் நீங்க கொண்டு வரீங்க. இது வந்து நிறைவேறல. ஓகே. அப்படின்னா பிரதமர் அதுக்கு பொறுப்பேற்று பதவி விலகுவாரா? இதான் என்னோட கேள்வி. ஏன்னா இது ஒரு பிரதமரும் அப்படி விலகணும்லங்க. ஆமா. சரி, உங்களுக்கு வந்து நீங்க பெரிய மான பரம்பரை, வீர பரம்பரைன்னா விலகணும்ல. விலகுங்க. 2026 கடைசியில 6 மாசம் கழிச்சு 2027ல மக்களவைத் தேர்தல் நடக்கட்டும். இதே ம். பிரச்சனையை முன்வைத்து பிரச்சாரம் பண்ணுங்க. ம். இல்ல இந்த நேரத்துல இத பண்ண வேண்டியதன் தேவை ஏதாவது இருக்கா? இதுல ஒரு அரசியல் நோக்கம் என்னவா இருக்கு? முழுக்க அரசியல் தானேங்க இது. சரி, நமக்கு கண்ணுக்கு எதிர இது தெரியுதுங்க. 23லேருந்து நிலுவையில இருக்கு. இப்ப என்ன உங்களுக்கு அவசரம்? 24லயே அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா 24லயே வந்து பெண்களுக்கு வந்து 1/3 நீங்க சொல்லியிருக்கலாம். யாரும் தடுக்க போறதே இல்லையே. எல்லாரும் ஆமோதிக்க தான் போறாங்க. 543 850 உயர்த்துறீங்களே, அது என்ன ரேஷனல்? 850 உயர்த்த போறீங்கல்ல. அது என்ன அடிப்படையில உயர்த்துறீங்க? 543ங்க. 550 குத்து மதிப்பு கணக்குக்கா 850. 550லேருந்து 850. ஸோ 300 300 சீட்டு அதிகமாகுது. கூட்டுறீங்களே. ஏன் 300 சீட்டுன்னு ஏன் கூட்டுறீங்க? 1500ங்களா கூட்டணும். நிறைய வெளிநாடுகள்ல 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி, 8 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்னு தானே கணக்கு வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு ரேஷனல் வைங்க. அப்போ 71 சென்சஸ் படி நம்மகிட்ட இருக்கிற தொகைக்கு தான் நீங்க 500 சொச்சம் கொண்டு வந்தவங்க. 540 அப்புறம் 1, 2 கூடிச்சுங்க. அப்படியே பார்த்தாலும் நீங்க 2011 சென்சஸ் அடிப்படையில 540, 550, 850 ஆக்குறேன்னு நீங்க சொல்ல முடியாதுல்ல. இப்ப மாறும்ல அது. இல்ல, பார்லிமெண்ட் புது பில்டிங்ல நாங்க அவ்வளவுதாங்க சீட்டு போட்டிருக்கோன்றாங்க. யாரை கேட்டுட்டு நீங்க அவ்வளவு சீட்டு போட்டீங்க? நீங்க பெருசா கட்ட வேண்டியதானே? புதுசா தானே கட்டுறீங்க. பழைய பார்லிமெண்ட்ல இடம் இல்லைன்னு தானே கட்டுனீங்க புது பார்லிமெண்ட். எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் செலவு? இல்ல அங்க 10,000 இருக்கு. கோடி ரூபாய் செலவு பண்ணி எதுக்கு அப்ப 1500 பேர் உட்கார்ற மாதிரி போட்டிருக்கலாமே முதல்லயே. இல்ல பார்லிமெண்ட்ல இவ்வளவு சீட்டு தான் வச்சிருக்கோன்றதுக்காக ஒரு புது இவ்வளவுதான் நம்பர்ஸ் பண்ணணும். பார்லிமெண்ட்ல அவ்வளவுதாங்க உட்கார முடியும். இந்த புது பார்லிமெண்ட் கட்டடத்துல அவ்வளவுதான் உட்கார முடியும். அதுலதான் அந்த நம்பர் அப்படிதான். 850ங்கிற அது ரேஷனல் என்னங்க? அத அத யாராவது விளக்கியிருக்காங்களா? இல்ல. சரி, ராஜ்யசபா என்ன பண்ண போறீங்க? அது 245 என்னமோங்க. ஏன்னா அதுல நமக்கு பெரிய தொல்லைகள் இருக்கு. ராஜ்யசபா எம்பி தேர்ந்தெடுக்கிறது எம்எல்ஏக்கள். இப்ப எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை கூடும்போது ராஜ்யசபா எம்பி எண்ணிக்கையும் கூடணும்ல.
லோக்சபா எம்பி எண்ணிக்கையை கூட்ட போறீங்க, ரைட்டு. அப்போ எம்எல்ஏ எண்ணிக்கை ஆட்டோமேட்டிக்காக கூடணும். எம்எல்ஏ எண்ணிக்கை கூடனா ராஜ்யசபா எம்பி எண்ணிக்கை கூடணும். ஏன்னா இது வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன்லையும் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்லையும் பிரதிபலிக்கும்ல. லோக்சபா எம்பிக்களும் ராஜ்யசபா எம்பிக்களும் ஓட்டு போட்டு வைஸ் பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ வந்து இவ்வளவு பெரிய குழப்பங்கள் இதில் இருக்கும்போது அமித்ஷாவும் மோடியும் தான் பெரிய விற்பனர்கள். அவங்க எல்லாமே படித்து தேர்ந்தவங்க, எல்லாத்துலேயுமே அவங்க பிஹெச்டி வாங்கியிருக்காங்க. அவங்க சொன்னால் எல்லாமே சரியா இருக்கும். இது என்ன மாதிரியான மனப்பான்மை? ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் என்னங்க வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்லைங்க. ட்ரம்ப்பும் இதே மாதிரி தான். அவர் நினைக்கிறதெல்லாம் சரி அப்படிங்கிறதான் ட்ரம்ப் மைண்ட் செட்டு. போய் ஒரு போரில் மாட்டினாரு, வெளியில் வர முடியல இப்போ. இவரும் இதே மாதிரி ஏதோ ஒரு 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 வியூகத்துக்குள்ள இவராக தான் வியூகம் போடுறாருங்க. மோடி அமித்ஷாவுமா தான் அதில் போய் சிக்கிறாங்க. ஏன்னா பிஜேபியை சேர்ந்த மூத்த தலைவர்களுக்கே இந்த ரேஷனல் புரியலைங்க. என்னோட நண்பர்கள் நான் பேசினேன், எதுக்குங்க 550 850 மாத்துறீங்க, அதுக்கு என்ன ரேஷனல்? அது தெரியலங்க, மோடி சொல்லிட்டாரு 850ன்னு. அப்போ மோடி 1500 சொல்லியிருந்தா அதை ஒத்துக்கிடுவீங்களா? அதையும் ஒத்துக்க வேண்டியதான், வேற வழி இல்லை. அவங்களுக்கு வேற வழி இல்லைல்ல சார். வேற அது அப்படி போகும்போது இந்த நாடு எங்க போயிட்டு இருக்கு? ஒரு தனிநபர் விருப்பத்துக்கு துதி பாடுவதற்கு அந்த நாடு போயிட்டு இருக்கு. இந்த கேள்விகளுக்கு விடை இல்லை. அப்ப நம்ம வந்து நம்மளோட எதிர்ப்பை வலுவா பதிவு பண்ண வேண்டியது இருக்கு. சொல்லலாம் ஸ்டாலின் எப்போதுமே வந்து பிஜேபிக்கு எதிர்ப்பு சொல்லுவாருன்னு. அப்படி இல்லைங்க. இதுல இருக்க ப்ராக்டிகல் ப்ராப்ளம் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. இப்போ சப்போஸ் நாளைக்கு வந்துங்க இதை நம்ம நிறைவேற்றி கொடுத்துட்டோன்னு வைங்க, பெண்களுக்கு 1/3 சீட்டு, அது நம்ம கொள்கை அளவில் ஏற்றுக்கிறோம். அதுக்கு நீங்கள் நம்பரை கூட்டணும். அதாவது இப்போ இருக்கிற 543 1/3 வகுத்தீங்கன்னா எவ்வளோ நம்பர் வருதோ அதை கூட்டினீங்கன்னா 850 வருதுங்க கிட்டத்தட்ட. அதாவது 1/3 பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம 1/3 சீட்டை கூட்டுறோம். ஆரின் அதர்வைஸ் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன வருதுங்க, அவ்வளோதான். அது ரேஷனல் அப்படி தான் தெரியுது. அந்த ரேஷனல் அவங்க விளக்கல, இது நம்மளா கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். இதாக தான் இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அப்போ இதை இப்படியே நிறைவேற்றிட்டு ஸ்டேட்டுகளுக்கு எந்தெந்த மாதிரி வந்து எம்பி எண்ணிக்கை கூடும், எம்எல்ஏ எண்ணிக்கை கூடுங்கிறதெல்லாம் உத்தரவாதமே இல்லாமல் இதை ஓகே பண்ணி குருட்டுத்தனமாக நிறைவேற்றிட்டோம்னா நாளைக்கு குறையும் போது நம்ம என்ன சொன்னாலும் அது எடுபடாது. அப்போ நார்தர்ன் பிளாக் இருக்கு இல்லைங்களா, வட இந்தியா, பீமாறு ஸ்டேட்டு, இது அதான் உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, இவங்களோட பலம், ஒட்டுமொத்த பலம் வந்து 450 வந்துடும். அதில் கிட்டத்தட்ட 450 வந்துருங்க. நான் ரொம்ப பின்னத்துல நம்பர் சொல்ல விரும்பல, ஆடியன்ஸுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக தான் 450 350 550 சொல்றேன். அப்போ சவுத்தோட குரல்கள் தணிஞ்சிரும். இந்த சவுத்துல வந்து இருக்கிற முக்கியமான பிஜேபியோட கூட்டணி கட்சி சந்திரபாபு நாயுடு. அவர் இதுவரைக்கும் வாயை திறக்கலங்க. ஏன்னா அவங்களும் இதுல பாதிக்கப்படுவாங்க. ஏற்கனவே 2 ஸ்டேட் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுக்கு இன்னொரு ஆபத்து இருக்கு. எம்பி எண்ணிக்கை கூடிடுச்சு, எம்எல்ஏ எண்ணிக்கை கூடிடுச்சு, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மட்டும் உட்கார்றதுக்கு இடம் இருக்கா? அப்போ ஏன் தமிழ்நாட்டை 2ஆ பிரிக்கக்கூடாது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸுக்கு அப்படின்னு ஒரு வாதம் வைப்பாங்க. ஏற்கனவே அப்படியான ஒரு எண்ணம் இருக்கு. ஓகே, தமிழ்நாடை 2ஆ பிரிச்சிருவோம், இல்லை 3ஆ பிரிச்சிருவோம், ஒரு பகுதியை யூனியன் டெரிட்டரியா மாற்றிடுவோம். இவனுக்கு தான் நமக்கு எப்பவுமே ஓட்டு போடுறதே இல்லையே, இவனுக்கு எத்தனையா உடைச்சா என்ன? அதில் தான் இந்த தேர்தல் களம் இப்படி எப்படி மாறிடுச்சுன்னா, நீங்கள் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட்டால், இல்லை அதிமுகவோட கூட்டணியாக இருக்கிற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டால் அது மறைமுகமாக பிஜேபிக்கு போடுற ஓட்டு அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ பிஜேபியை தோற்கடிக்க வேண்டியது, அதில் அதிமுகவையும் தோற்கடிக்க வேண்டியதுங்கிறது முக்கியமானதாக மாறிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த அதிமுக பிஜேபின்றதுனால தேர்தல், நம்ம தமிழ்நாட்டோட தேர்தல் பரபரப்புக்கு வரலான்னு நினைக்கிறேன். களம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இது ஒரு புதுசாக இப்போ இது ஒரு பக்கம் தொகுதி மறுவரை வந்தாலும் கூட தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கும் நமக்குமான சண்டை அப்படின்ற ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, உதயநிதி ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு வார்த்தை போர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கின்றது. ஒரு பக்கம் விஜயோடைய பரப்புரைகளுக்கு வரக்கூடிய கூட்டம் அப்படின்னு தனித்தனியாக நடந்துட்டு இருக்க விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? எல்லா விஷயங்களையும் இந்த ஒரு பர்டிகுலர் பிரச்சனை தூக்கி சாப்பிட்டுருச்சுங்க. ஓகே, அதாவது திமுகவுக்கு ஓட்டு போட வேண்டாம். ஓகே, ஏன்? சரியில்லைங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கொடுத்த வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றலை, ஏதோ ஒரு ரீசன்ஸ், ஒரு 4-5 ரீசன் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த 4-5 ரீசன்ஸ் அதற்காக திமுகவுக்கு நீங்கள் ஓட்டு போடாமல் இருக்கணுமா? இல்லை ஒரே ஒரு ரீசன், இப்போ நடந்துகிட்டு இருக்க இந்த பிரச்சனை, இதுக்காக நீங்கள் உங்கள் ஓட்டை திங்க் போடணுமா? இந்த கேள்வி வந்துருச்சுங்க. ஸ்டாலின் வந்து டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுங்கிற நேரேட்டிவ் செட் பண்ணி ரொம்ப மோசமாக தான் ஓடுது தமிழ்நாட்டில். எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் வந்து பிஜேபி மேலே தான் குறை சொல்கிறீங்க, மத்திய அரசாங்கத்தோட இணக்கமாக இருந்தால் தானே உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும்,
எதுக்கு டெல்லியவே எப்போதும் சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்னு என்னெல்லாம் நேரேட்டிவ் சொன்னாங்களோ அதெல்லாம் இப்போ உண்மைன்னு ஆயிடுச்சா இல்லையா? இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் இஷ்யூல தான் இனி வந்து தேர்தலோட போக்கு மாறுது. ஓகே. நான் கூட வந்துங்க முதல்ல திமுக தனிப்பட்ட முறையில் ஒரு 130 சீட்டு வரைக்கும் ஜெயிக்குங்கிறது என்னோட கணக்கா இருந்துச்சு ஒரு கட்டத்துல. ஓகே. அது எப்படின்னா ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகள் பிளவுபடுது. 2016 ரிசல்ட் தான். அதிமுக ஆட்சி எதிரான ஓட்டு பிளவுபடுச்சு. அப்பவும் இதே குற்றச்சாட்டுகள் அதிமுக பேர்ல வச்சதுதான். ஜெயலலிதா அவர்களுக்கே தண்டனை கிடைச்சது 2014ல. ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள தேர்தல் வந்துருச்சு. மீண்டும் ஜெயலலிதாவே மீண்டும் முதலமைச்சர் ஆனார்கள். இந்த 2016ல இருக்கிற ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகள் பிளவுபட்டது. ஒரு 1% 1.5% தாங்க வித்தியாசம். ஆனா அதிமுகவுக்கு 130 பிளஸ் கிடைச்சிருச்சு. திமுக கூட்டணிக்கு கிட்டத்தட்ட 90க்கும் கொஞ்சம் குறைவா தான் கிடைச்சது. அது 1.5% டிஃபரன்ஸ் இருந்தா 4 முனை போட்டியில ரிசல்ட் இதுதான். ஓகே. போன தடவை 2016ல அதிமுக, அதே இடத்துல இப்ப திமுக. எந்த இடம் நமக்கு புரிபடலை அப்படின்னா, சில இடங்கள்ல இது 5 முனை போட்டியாகவும், சில இடங்கள்ல 6 முனை போட்டியாகவும் மாறி இருக்கு. உதாரணமா சசிகலாமன் நிறுத்தியிருக்கிற வேட்பாளர்கள், கிருஷ்ணாமி நிறுத்தியிருக்கிற வேட்பாளர்கள், டாக்டர் ராம்தாஸ் நிறுத்தியிருக்கிற வேட்பாளர்கள், இவங்களோட உண்மையான பலம் என்ன, எவ்வளவு ஓட்டை பிரிப்பாங்க, அது யாரோட ஓட்டு, இந்த கணக்கு தெரியல. ஆனா முதல் 2 அணிக்கான கணக்கு நமக்கு நல்லாவே தெரியுது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி. இதுல ஒரு எக்ஸ்பெக்டரா விஜய் வராரு. விஜய் வந்து திமுக ஓட்டை பிரிப்பாருங்க, அதிமுக ஓட்டை தாங்க பிரிப்பாரு, கிறிஸ்டின் ஓட்டை பிரிப்பாரு, இப்படி பல யூகங்கள் அதுல இருக்கு. ஓகே. அவரு அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்ல. ஒரு நாள் ஒரு நாள் லீவு போட்டு போயிட்டே இருக்காரு. இது வரைக்கும் அவர் டோட்டலா 20-30 நாள் தாங்க அரசியலுக்கே வந்திருக்காரு கடந்த ஒரு 700 நாள்ல. ஓகே. அப்புறம் தேர்தல் பிரச்சாரத்துல எல்லாரும் அவங்கவங்க வந்து தலைபாடா அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. காலையில எந்திரிச்சு வாக்கிங் போய் டீயை குடிச்சு, பரோட்டா போட்டு கொடுத்து, டீ ஆத்தி கொடுத்து, காய்கறி நறுக்கி கொடுத்து ஓட்டு கட்டிட்டு இருக்காங்க. தேர்தல்ங்கிறது எவ்வளவு பெரிய வேலை. இவரு அப்படி ஒண்ணுமே இல்லைங்க. அப்படியே வர்றாரு, போறாரு, வீட்டுக்கு திரும்பிடுவாரு. கன்னியாகுமரிக்கு போனாலும் வீட்டுக்கு திரும்பிடுவாரு. எந்த பக்கம் போனாலும் வீட்டுக்கு திரும்பிடுவாரு. மொத்தத்துல அவரு அப்புறம் லீவ் வேற போட்டுருவாரு. விடுப்பு விஜய் அவரு. அப்ப அவரை வந்து என்ன கணக்குல சேர்க்கன்னு புரியல. முதல்ல வந்து பெரிய கூட்டம் வருதுங்க, இளைஞர்கள் பட்டாளம் பயங்கரமா வராங்க, எல்லாம் இளம் பெண்கள், 30 வயசுக்குள்ள இருக்க பெண்கள், அப்படி இப்படின்னு பயங்கரமா சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்பவே வந்து 8 to 12% தாங்க என்னோட கணக்கு முதல்ல இருந்தே. சிம்பிள் ரீசன் என்னன்னா, இவங்கெல்லாம் இந்த தேர்தலை தாங்க மாட்டாங்க, ஒரு ஒரு ஸ்டடியா வேலை பார்க்க முடியாதுங்க, கட்டமைப்பு கிடையாது. தேர்தல்ங்கிறதுங்க தலைவரை நம்பியெல்லாம் கிடையாது. கீழே திருப்பி ஆள் வேணும் நமக்கு. ஒரு பேனர் கட்டுறதுக்கு ஆள் வேணும், போஸ்டர் ஓட்ட ஆள் வேணும், துட்டு கொடுக்கறதுக்கு ஆள் வேணும், எல்லாத்துக்கும் ஆள் வேணும். அது இவங்ககிட்ட கிடையாது. ஸோ தலைவரை நம்பிய ஓட்டு ஒரு 8% வரலாம், சில தொகுதியில் 10-12% வரலாம். இப்படித்தான் நான் கணக்கு பார்த்தேன். இப்போ அதோட குறையுமோன்னு எனக்கு சந்தேகமா வருது. ஏன்னா இன்னும் மிச்சம் இருக்கிற 5-6 நாள்ல அவர் எத்தனை நாள் பிரச்சாரத்துக்கு போவார்னு யாருக்குமே தெரியாது. அவர் சொந்த தொகுதிக்கே அவர் போற மாதிரி தெரியல. திருச்சியில ஜெயிப்பாரானா எனக்கு என்னமோ ஜெயிக்க மாட்டாருந்தாங்க நான் நினைக்கிறேன். பெரம்பூர்ல டஃப் காம்படிஷன் கொடுப்பாருன்றாங்க. அப்ப கடைசியில் அது திமுகவுக்கு போய் சேர்ந்தாலும் சேர்ந்து போயிடும். இப்படியான ஒரு நிலைமையில களம் வந்து விஜய் வாங்குற ஓட்டு பழைய மக்கள் நல கூட்டணி மாதிரி 6%ஓ 7%ஓ ஆனா அதிமுகவுக்கு அந்த 80 தொகுதி 90 தொகுதியில பாதிப்பு வராதுங்க. ஓகே. அதாவது 2016 நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு, ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு பெரும்பாலும் வந்து செகண்டா இருக்கிற கட்சிக்கு தான் போகணும். திமுக எதிரான ஓட்டு அதிமுகவுக்கு தான் போகணும். அப்போ விஜய் இல்லைங்க, அவர் பெரிய அளவுக்கு ஓட்டை பிரிக்காருங்க, 20% பிரிப்பாருங்க. நாங்க முதல்ல 20% பிரிச்சா 2 அணியில இருந்து ஓட்டு பிரிச்சா தான் 20% வரும். அந்த 20% நீங்க அட்டைன் பண்ணணும்னா திமுக ஓட்டும் உங்களுக்கு வேணும், அதிமுக ஓட்டு வேணும் இல்லையா? ஆனா 6-8% இல்ல 8-10%னா 2 ஓட்டுமே தேவையில்லை. ஏன்னா 2 கட்சிக்கு எதிரானவர்களே 20% எப்போதுமே இருப்பாங்க. சீமான் ஓட்டு அதுல தான் வந்துட்டு இருக்கு. ஓகே. அவருடைய 8% அதுல தான் வந்துட்டு இருக்கு. அப்போ விஜயால 2 கூட்டணிக்கும் பெரிய பாதிப்பு இல்லை. அப்போ மீண்டும் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு பிளவுபடுறது, இந்த கான்செப்டுக்குள்ள தான் இது போய் மாட்டுது. அப்படின்னா ஆளுங்கட்சி அணிக்கு ஒரு 130 இடம் கிடைச்சிரும். ஓகே. எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக கூட்டணிக்கு ஒரு 80 இடம் வரைக்கும் 90 இடம் வரைக்கும் கிடைச்சிடும். இது என்னோட ஆரம்ப கட்ட கணக்கு. பட் இப்போ வந்து ஆஃப் லேட் இந்த பிரச்சனைகள் வரும்போது மறுசீரமைப்பு இன்னும் 3 நாள் என்னென்ன பிரச்சனை பார்லிமெண்ட்ல வரப்போகுது நமக்கு தெரியாதுங்க. அப்போ டோட்டலாவே டெல்லி இப்படி நடந்து கொள்கிறது. இப்ப என்ன அவசரம், தமிழ்நாட்டு தேர்தல் முடியட்டுமே, வெஸ்ட் பெங்கால் தேர்தல் முடியட்டுமேங்கிற சிந்தனைய வாக்காளர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துட்டா கடைசி நேரத்துல ஓட்டு போடுறாங்க பாத்தீங்களா, 10 to 15% ஃபென்ஸ் சீட்டர்ஸ்.
கடைசியில் தான் அவன் முடிவு எடுப்பான். அவன் அப்படியே வந்து பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போட்டுருவான். சரி, பிஜேபிக்கு எதிரான ஓட்டுன்னா அது அட்வான்டேஜ். ஏன்னா பிஜேபிக்கு அவங்க கணக்குப்படியே 10% தான் இருக்கு. என் கணக்குப்படி 6-7% தாங்க வரும். அதாவது 2024 தேர்தல் கணக்குல 10% சொல்றாங்க. 2024 தேர்தல் கணக்குல நிறைய விஐபி கேண்டிடேட் உள்ள இருக்காங்க. அவங்களெல்லாம் கழிச்சுட்டு பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு மட்டும் 6-7% இருக்குங்க. அப்படின்னா 93% அவங்களுக்கு எதிர்ப்பு ஓட்டு. ஓகே. அண்ணாமலை கணக்குப்படி 10% எடுத்தா கூட 90% எதிர்ப்பு ஓட்டு. அப்ப பிஜேபி எதிர்ப்பு ஓட்டை முழுமையா வாங்கிட்டா அது வந்து ஏராளமான தொகுதிகளை வெற்றியை கொடுத்துரும். அப்படின்னா திமுக தனிப்பட்ட முறையிலேயே வந்து பெரிய அளவுக்கு ஸ்வீப் ஆயிருங்க. ஓகே. திமுக கூட்டணியில மைனஸ் பாயிண்ட் காங்கிரஸ் தான். 28 தொகுதியை வாங்கி வச்சிருக்காங்க. ஒன்றும் பெரிய அளவுக்கு வேலையெல்லாம் பார்க்கல. இன்னும் அவங்க வேஸ்டியே வாங்கி கட்ட ஆரம்பிச்ச மாதிரியே தெரியல. ராகுல் காந்தி வேற வராரா என்னன்னு தெரியல. ஏதோ வரப்போறான்னு சொல்றாங்க 21ஆம் தேதி. தெரியலன்னு தான் எடுத்துக்கிடணும். இப்போதைக்கு அதிகாரப்பூர்வமா நம்மகிட்ட எந்த அறிவிப்பு இல்லை, இது வரைக்கும் இல்லை. ஆமா, வேஸ்டி இப்பதான் வாங்கியிருக்காங்க. இனிமே வின்னிங் சர்டிஃபிகேட் நம்மளா வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும் அவங்களுக்கு. அப்படியான நிலைமையில காங்கிரஸ் கட்சி இருக்கு. வீக் லிங்க் காங்கிரஸ் கட்சி. திருமாவளவன் ஆரம்பத்துல கொஞ்சம் குழப்பங்கள் இருந்து இப்ப அதெல்லாம் சரி பண்ண மாதிரி தெரியுது. அங்க வந்து இன்னைய தேதிக்கு திமுக கூட்டணியில டாப் ஸ்டார் வந்து பிரேமலதா தான். அவங்களோட பிரச்சாரம் தான் ரொம்ப தீவிரமா இருக்கு. நான் கேம்பெயின் வீடியோஸ் வச்சு சொல்றேங்க. இது ஓகே, பெரிய அளவுக்கு தீவிரமா இருக்கு. உற்சாகமாகவும் ஒரு என்ன சொல்ல உழைப்போடையும் தெரியுதுங்க. தேமுதிக உற்சாகமா உழைப்போட தெரியுது. கீழேயும் அவங்களுக்கு 30,000 40,000 பூத் லெவல் ஏஜென்ட் வேற இருக்காங்க. ஸோ அது பெரிய ஒர்க் ஃபோர்ஸா தெரியுது. ஏற்கனவே எஸ்ஏஆர் பணியில திமுக தீவிரம் காட்டி அவங்க லட்சக்கணக்கான ஓட்டு திமுக ஓட்டு தாங்க இருக்கு. எஸ்ஏஆர்ல புதுசா சேர்க்கப்பட்ட ஓட்டுல அது அப்படியே தான் திமுக அணிக்கு வரும். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த பார்லிமெண்ட் பிரச்சனை ரொம்ப சூடாகி 3 நாள்ல பெரிய பெரிய அரசியல் மாறுதல்கள் ஏற்பட்டால் திமுக அணி ஸ்வீப் ஆயிருங்கிறது என் கருத்து. கண்டிப்பா சார். அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்குதுன்றதை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு